பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்ல ஒரு கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இந்தியன் டீம் வெளிப்படுத்தி கம்ப்ரஹென்சிவ்லி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. இஷான் கிஷனோட பேட்டிங்காக இருக்கட்டும், இல்லைனா ஜஸ்பிரீத் பும்ராவோட போலிங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அசத்தலாக இருந்தது. அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இந்தியன் டீம் எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துறாங்க அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் அணியோட கேப்டனான சல்மான் அலி ஆகா பார்த்தீங்கன்னா பவுலிங்கை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணாரு. அது தவறான டிசிஷன் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பிகாஸ் கொலம்போல ஹிஸ்டாரிக்கலி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி 175க்கும் மேற்பட்ட ஸ்கோர் அடித்தாலே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு சொதப்பலான டிசிஷனாக தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அது இந்தியாவை நல்லாவே பார்த்தீங்கன்னா ஃபேவர் ஆச்சு. இந்தியா பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா திரும்பியும் 0க்கு பார்த்தீங்கன்னா அவுட் ஆனாரு. பட் இஷான் கிஷன் மற்றும் திலக் வர்மா பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப்பை பில்ட் ஆன் பண்ணாங்க. இஷான் கிஷன் மட்டுமே பார்த்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட ரன்ஸை பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாரு. திலக் வர்மா அவுட் ஆனதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் நாக் ஆடி இருப்பாரு. சிவம் துபே பார்த்தீங்கன்னா நல்லா ஆடி இருப்பாரு. ஸோ அதேகாலத்தில் இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா 175 ரன்ஸை பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உஸ்மான் தாரிக்கை லேட்டாக கொண்டு வந்தது பாகிஸ்தான் அணியோட மிகப்பெரிய தப்பா நாங்க பாக்குறோம். அண்ட் ஆல்சோ ஷதாப் கான் மற்றும் அப்ரார் அகமத்தை யூஸ் பண்ண விதமும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி நிறைய தவறுகளை செஞ்சாங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் சேஸ்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நோவேர் டு பி சீன். பவர் பிளேலேயே பாத்தீங்கன்னா 4 விக்கெட் இழந்தாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா போன்ற பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் பிளேல ரொம்பவே அருமையா பாத்தீங்கன்னா பவுலிங் போட்டாங்க. வருண் சக்கரவர்த்தியும் பாத்தீங்கன்னா 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. திலக் வர்மா பாத்தீங்கன்னா அருமையா பவுலிங் போட்டிருப்பாரு. அண்ட் இந்தியா பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்சை கம்ஃபர்டபுளா பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. அண்ட் குல்தீப் யாதவும் பாத்தீங்கன்னா அவரை கொண்டு வந்ததுக்கான இம்பார்ட்டன்ஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காமிச்சாரு. அண்ட் இந்தியா பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட ரன்ஸ் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பாகிஸ்தான் அணி சப்போஸ் நமீபியா கிட்ட தோத்தா யூஎஸ்ஏ அணி பார்த்தீங்கன்னா குவாலிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சூப்பர் 8க்கு. பட் அது நடக்கிறதுக்கு ஹைலி அன்லைக்லியோ அப்படின்னு தோணுது. பட் பாகிஸ்தான் இஸ் பாகிஸ்தான், எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாக்கணும் பாகிஸ்தான் அணி சூப்பர் 8க்கு குவாலிஃபை பண்ணுறாங்களா அப்படின்னு. அண்ட் ஸோ கைஸ், இந்தியன் டீமோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் டிஸ்பிளே சிட்டி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.